போன வீடியோவில் பிளெண்டரோட பேசிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஒட்டுமொத்த லேஅவுட் இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு லேஅவுட்டும் என்னென்னது, இந்த விண்டோவில் நம்ம எது எதெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம், இதோட ஒர்க்கிங் என்ன, இதை நம்ம எப்படி இதோட ஷார்ட்கட்ஸ் என்ன பண்ணுறது, இதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே எடுத்ததும் இந்த லேஅவுட் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வந்து டிஸ்ப்ளே ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்பேஸ். ஓகேங்களா? இந்த ஒர்க் ஸ்பேஸில் இங்கே தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங், மெஷ் பண்ணுறது, ஸ்கல்ப்சர் பண்ணுறது எல்லாமே பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக்ஸ். இப்போ இங்கே பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுதான் வந்து அவுட்லைனர் செக்ஷன். இதில் தான் வந்து நம்ம வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் வச்சுருக்கோம், என்னென்ன இதிலலாம் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிறது கேமரா, டியூபு, லைட். ஸோ இந்த மூணுத்தையுமே வந்து இது பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் இந்த கலெக்ஷன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் அவுட்லைனர், பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அது கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைட் பேனல். இந்த சைட் பேனலில் வந்து நம்ம இதை வந்து நம்ம எப்படி வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஃபீச்சர் என்னென்னா, ஈஸியாக வந்து நம்ம எது வேணால் மாடிஃபை பண்ணிக்கலாம். எவ்வளோ பெருசு வேணாலும் பண்ணிக்கலாம், எவ்வளோ சின்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நடுவில் ஏதாவது ஒரு புதுசாக ஒரு இது ஆட் பண்ணணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் பேனலில் வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸு, இதெல்லாம் வந்து நானே என்னன்னு பார்க்கல. ஓகேங்களா? இது வந்து சைட் பேனல் மட்டும் தெரியும். எப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இப்போ இந்த மெட்டீரியல் ஆட் பண்ணுறதாகட்டும், ஸ்கல்ப்சர் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் வந்து நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பேனல் வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்றது மட்டும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேனல்களில் நம்ம என்ன வேணாலும் மாற்றிக்க முடியும். இப்போ நம்ம கம்போசிட்டர் பண்ணுறது, அவுட்லைனர் வச்சிருக்கிறது, இந்த ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபைல் ப்ரௌசர் வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த கிராஃபிக் எடிட்டரு, டெக்ஸ்சர் நோடு, இந்த மாதிரி நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் இது பண்ணி ஈஸியாக மாடிஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இந்த பிளெண்டர் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் அது நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரியே இந்த சைடில் வந்து பார்த்தோன்னா டூல் பாரு. இந்த டூல் பார்லாம் வந்து நமக்கு வந்து ஹைடும் பண்ணிக்கலாம். டபுள் டி, அதாவது இதோட ஷார்ட்கட் வந்து டி. இந்த டூல் பார் ஹைட் பண்ணுறதுக்கு டபுள் டி கொடுத்தோன்னா ஹைட் ஆகிடும். மறுபடியும் கொடுத்தோன்னா வந்துடும். ஓகேங்களா? இதோட ஷார்ட்கட் வந்து டி. இதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேப் இருக்கும், ஒர்க் ஸ்பேஸ் டேப் இருக்கும். இதில் வந்து லேஅவுட்டு, இந்த லேஅவுட்டில் தான் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறதாகட்டும், புது புது ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறது பண்ணலாம். அதே மாதிரியே மாடலிங்கில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் போக போக சொல்கிறேன். ஏன்னா நானும் இதை முழுசாக நான் பார்க்கல. ஸோ இப்போ தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரியே இப்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம லேஅவுட் டேப்பில் இந்த ஆப்ஜெக்ட்லேயே வந்து ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு இப்போ நான் அந்த கேமராவை வந்து ஆஃப் பண்ணிடுறேன், டெலிட் பண்ணிடுறேன். டெலிட் பண்ணுறதுக்கு எக்ஸ் அழுத்தினோன்னா டெலிட் கேட்கும். செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ் ஷார்ட்கட் அழுத்தினோன்னா டெலிட் கேட்கும். நீங்கள் மறுபடியும் எக்ஸ் அழுத்தினீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேங்களா? அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேமராவே லைட்டை மட்டும் தான் ஆஃப் பண்ணணும்னு நினச்சேன். பட்டு ஸ்கொயரே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் எப்படி ஆப்ஜெக்ட் கொண்டு வரணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஏன்னு கொடுத்தா மெஷ்ஷில் கியூபு, சர்க்கிள், யூவி ஸ்பியரு இதெல்லாம் இருக்கும். நமக்கு கியூப் தான் வேணும். கியூப் வந்துச்சா, மறுபடியும் அந்த ப்ராப்பர்ட்டி கியூப் வந்துச்சா, நம்ம இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லையா, ஆட் ஆப்ஜெக்ட் இதோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேஅவுட் டேபு கீழே ஆடுன்னு இருக்குது பாருங்கள். அந்த ஆடு கொடுத்தீங்கனாலே இங்கே காட்டும். இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு காட்டும். கியூபா, இது அதாவது கேர்வா, என்னென்ன கேர்வு, மெட்டாபாலு, அந்த மாதிரி பிளேனு, கேப்சூலு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு சர்ஃபேஸில் என்னென்ன சர்ஃபேஸு இது எல்லாமே நமக்கு காட்டும். ஸோ அதுக்கு ஷார்ட்கட் வந்து ஷிஃப்ட் ஏ கொடுத்தாலும் நமக்கு டேரெக்டாக வரும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அனிமேஷன் டேப். ஸ்பேஸ் எழுத்துறோன்னா நீங்கள் ரெண்டாவது பார்க்கலாம் அனிமேஷன் டேப்பில். இது ஃப்ரேம் பை ஃப்ரேம் நமக்கு வந்து பண்ணுறது. நம்ம அனிமேஷன் வந்து நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல, ஏன்னா நானும் அதை பார்த்து கற்றுக்கல. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம பண்ணும்போது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பிளெண்டரில் இது ஒரு நல்ல விஷயம், நம்ம எவ்வளோ ஈஸியாக வேணாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இது ஸ்கிப் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தோம்ல, அதாவது இந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது, டிஸ்பிளேவே எக்ஸ்ட்ராவாக ஒன்று கூட ஆட் பண்ணுறது அப்படி சொல்லியிருந்தோம்ல, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம இந்த கார்னர் ஆஃப் தி எட்ஜுக்கு போகும்போது இந்த ப்ளஸ் மாதிரி சிம்பிள் மாறுது பார்த்தீங்களா, ஆரோ, அதை கிளிக் பண்ணிவிட்டு இழுத்தீங்கன்னா இன்னொரு ஸ்க்ரீன் வரும் பார்த்தீங்களா. இங்கே என்ன வியூவில் இருக்குது, பாருங்கள். இங்கே இசட் ஆக்சிஸில் வச்சுருக்கேன், சாரி எக்ஸ் ஆக்சிஸில் வச்சுருக்கேன் வியூவு, இங்கே இசட் ஆக்சிஸில் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, இதுலேயும் ரெண்டு வித வியூ வச்சுருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக நமக்கு இந்த மாதிரி நமக்கு வந்து மாடிஃபை பண்ணிக்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இதை மறுபடியும் போக வைக்கிறதுக்கு அதே கார்னரில் போயிட்டு
இது மறுபடியும் நமக்கு போக வைக்கிறதுக்கு அதே கார்னரில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு போகணுமா, டெலீட் ஆகணுமா, இல்லை இந்த சைடு டெலீட் ஆகணுமான்றதை நீங்கள் பார்த்துட்டு அந்த சைடில் நீங்கள் மவுஸ் கொண்டு போனீங்கன்னா ஆரோ மாதிரி கட்டும், அந்த சைடு தானாக டெலீட் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? இதுதான் பேசிக்ஸு. இதுதான் வந்து ஒட்டுமொத்த யூஐ. இந்த பிளெண்டரோட யூஐயில் இதுதான் மேக்ஸிமம் இருக்குது. இதை நானும் இப்போ தான் பார்த்து கற்றுக்கிட்டேன். ஸோ இதே மாதிரியே நம்ம ஒன்று புதுசாக கற்றுக்குவோம். டெய்லியும் கற்றுக்கலாம். அந்த வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படிலாம் வாரத்துக்கு 2 வீடியோ போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பிளெண்டரை ஓரளவுக்கு மாஸ்டர் பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். பாய்.